ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய அண்ணாச்சி கடைக்கு கால் பண்ணலாம். என்ன அண்ணாச்சி கால் பண்ணலாம்? பெயிண்ட் கடை அண்ணாச்சிக்கு என்ன அண்ணாச்சிக்கு மாட்டி மாட்டி வர்றேன். என்ன ஒயிட் சிட்டி அண்ணாச்சிக்கு கால் பண்ண வேண்டியதான். லாயருக்கே கால் பண்ணிடலாம். அண்ணாச்சியே வேணாம், லாயர் நம்பர் இடான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஹலோ தம்பி, எப்படி தம்பி இருக்கீங்க? ஒயிட் சிட்டிக்கு வாங்க. ஓகே. இப்போ தம்பி டேங்கரில் போங்க தம்பி. இன்னமும் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே சார், நான் வந்துடுறேன். நம்மளோட ஒயிட் சிட்டியில் உள்ள லாயர் நம்மளை டேங்கரில் ஏறி வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்தியன்லேருந்து போயிட்டுருக்கோம். சோறு போட்டு போயா நீ டாமி? ஒயிட் சிட்டிக்கு தானே போகிற டாமி? ஆமாம், சோறு போட்டு போயா. நான் ரொம்ப நாள் ஆகுதுடா. ஐயோ சாரி, போட்டு போயிடலாம். நன்றலே இருக்குது. அது நன்றவே இருந்துங்க. நம்ம சிட்டிக்கு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போய் அந்த லாயர்கிட்ட ஒரு வழி சொன்னாங்க. இது என்ன யாராடு கடவுட்ட வந்துட்டு போகிறான்? ஐயோ, கடவுள் ஓட்டிகிட்டு போயா. இப்படி போயிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாவா ரைட்டா? ரைட். அப்படி ஏன் சொல்கிறேன்னா, நான் ஹாரன் இல்லை, வண்டியில் இல்லை. ஆனால் நண்பர்களே, நம்ம வரையிலே சட்டையை மாட்டிட்டோம். ஐய ஏன் சார் எங்களை பிடிக்கிறீங்க? ஆனால் ஒரு தப்பும் பண்ணலையே. அது நண்பர்களே, நம்ம வரையிலே சட்டையை மாட்டோம். ப்ரைவசி இருக்கு. ஏன் காட்டலன்னா ப்ரைவசி நண்பர்களே, யாருக்கா தெரிஞ்சிருக்கூடாதுதான். யாரும் கால் பண்ணுறாங்க. ஓகே. லாயராக ஃபோன் பண்ணியிருக்காரு நண்பர்களே. நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். இங்கே டேங்கர்லாம் போகணுமோ? டேங்கர்லேயே போவோம். வீடியோ பாஸ் பண்ணலாம். அது நண்பர்களே, நம்ம காரை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னா லாயர் வீட்டுக்குறான்னு நினைக்கிறேன். இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்னன்னு போட்டிருக்காருன்னா நான் லாயர். எனக்கு தப்பாக மேப் போட்டேன். கரெக்டாக போட்டேன். ரெஷ்யூம் கொடுத்தா நம்மளுக்கு இப்போ மேப் காட்டும். நான் ஏன் ராங் ட்ராக்கில் போகிறேன்னா, இந்த ட்ராக்கில் சிக்னல் போட்டதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்றங்களே. கிரீன் லைட் போகலாம். நல்ல கிரீன் லைட் போட்டேன். குறுக்க வரான் பாரு. நம்ம காரில் எப்படி போக்கு? ஏன்டா ஏன் காரை முடிச்சு மோந்துறேன்? பைத்தியக்காரன், நான் என்ன மூடவே இல்லைடா. பைத்தியமாக இருப்பான் போலையே. 20 நாள் நல்ல இடம்ல பேசிகிட்டு இருந்தான். அவன்டா ஒரு புறம்போக்கு. இன்னும் குறுக்க வண்டி விட்டான். ஐயோ, என்கிட்ட பேசிட்டு வந்துடல. நான் இப்போ ரூட்டை மறந்து வந்துட்டேனா? நல்ல வேலை. இங்கே ஞாபகம் உண்டதே, ரொம்ப தூரம் போய் ஞாபகம் வராமல் சிக்னல் போட்டு. ஏன் கார் விட போதுறேன்? நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமா? பேக்ரவுண்டை பார்த்து சொல்கிறேன். பேக்ரவுண்ட் தானே? உன் ஃப்ரெண்டும் ஹெல்மெட் போட மாட்டான், நீயும் சீட் பெல்ட் போட மாட்டேன். அதனால உன் பேக்ரவுண்டு கேட்குறேன். சும்மா வந்துட்டு எங்களை இந்த ரூட் தானா? கரெக்ட். சிக்னல் எப்படி ஓட்டு போகிறான் பாரு லூசு பையன். நீ சிக்னல் தான்டா கம்மன் நிற்கிற. எங்களுக்கு சிக்னல் போட்டானுங்க, அதனால நாங்கள் வரோம். உனக்கு ஏதாவது டவுட்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டுக்க, என்ன கேட்காத. சிக்னல் ஏன் சார் இவ்வளோ சீக்கிரம் போட்டிங்கன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுக்க. ஐயோ, இவனுங்க வேற டாக்ஸி ஓட்ட விட்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்களை கஸ்டமரில் கஷ்டப்படுத்துறீங்களா? குழப்ப கஷ்டமாயிருக்கு. பாருங்கள், சிக்னல் பாருங்கள், ரெட் லைட் போட்டானுங்க. இவனுங்க விட்டவங்க எப்போல்லாம் ரெட் லைட் போடுவாங்கன்னு அப்படின்ட்டு. ஏன்டா பின்னாடியிலேருந்து ஹார்ன் அடிச்சிருக்கேன்? சிக்னலே இன்னும் போடலடா. அப்பா போட்டானுங்க. இப்போ தான் பாருங்க. ஏன் ஹார்ன் அடிக்கிறேன் லூசு பையில? சிக்னலே இன்னும் போடலடா. ஐயோ நண்பர்களே, இங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சோ. ஏன்டா ஹார்ன் அடிக்கிறேன் லூசு பையில? இல்லை சீக்கிரம் சிக்னலை போடுங்கடா. ஜஸ்ட்டு மிஷின்லாம் போய் முடியிருப்பேன். அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? வணக்கம்டா மாப்பிள்ளை. இப்போ நம்ம லாயர் மிஷின்கிட்ட போக போகிறோம். லாயர் ஐயா கூப்பிட்டுருந்தாங்க. லாயர் ஐயா பார்த்துடலாம். ஹே டோமி, எப்படி? ஐயா, யாராவது பேய்
நீ தான் டாமியா? நீ என் ஃப்ரெண்டுரா. ஏன்டா எது சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்த? நான் சொல்கிற ஒரு மிஷனை மட்டும் பண்ணு, ப்ளீஸ் பண்ணு. நான் உனக்கு கொஞ்சம் இன்னும் காசு தருவேன், அது நீ பண்ணுண்ணா. ஓகே, நான் பண்ணுறேன். சரிடா டாமி. அந்த கதையெல்லாம் எப்படி போகுது? நல்லாடா போகுது. யூடியூப் சேனல் எப்படி போகுது டாமி? சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் டாமி? போய் பாட்டாரு அண்ணன்னு பார்க்கல சரியா. அதிகமாக போய்ட்டுருக்கு. 43ன்னு நினைக்கிறேன். 43னா நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்படியே நீ 100 கொண்டு போனேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே டாமி. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் பண்ணுறேங்களே, அந்த லாயர் பையன் நம்மளுக்கு ஒரு மிஷின் கொண்டுருக்கு. எங்களை நம்ம கார் காணும். ஐயோ, என்னடா என்னைய பண்ணி வச்சுட்டீங்க? என் மேலே விட்டு ஏற்றிட்டாங்களே. என் சுற்றி அது நான் போனால் கூட பரவாயில்ல, என் சுற்றி போகாமல் இருக்கணும். சரியா? எனக்கு தெரிஞ்சு சுற்றி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சேஃப். எனக்கு தெரிஞ்சு நான் ஐயோ, என் சுற்றி பத்திரமா பார்த்து. என்ன லாயர் சொல்கிற கேட்குது? ஐயோ, லாயர் போயிடுச்சா? நான் இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டு போக போகிறோம். பழைய காராக இருக்குது, பரவாயில்ல. இதான் அதிகமாக அடிட்டாங்க. வெல்கம் டு YCT நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள் மாதிரி நம்ம கார் ஓடி என்றால் ஒருத்தன் கொலை செய்து ஒருத்தன் அநியாயமாக கார் விட்டு ஏற்றி கொலை செய்தான். டென்சோ வண்டி நம்பரை பார்த்தால் உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணும். ஊதா கலர் வண்டி, மேலே சன்ரூஃப் வெள்ளை கலர். டென்சோ நம்பர் பிளேட்டை பார்த்தா கால் பண்ணும். ஐயோ, அவனோட காரா? நம்ம லாயரை கொண்டாடே, அவனோட காரை ஆட்டுக்குங்க. அட பாவி, என் காரை கொண்டு வந்துட்டா நீ கொண்டிருக்கியா? நம்மளோட கார் இருக்குல்லையாடு அடக்கு வச்சுட்டா. நான் 2 லாயரை அவன் கொண்டிருக்கான். இப்போ நம்ம லீவ் மீ அலோன் போட்டுடலாம். அலோன் இதான் இப்போ லோன் வாங்கிட்டாங்க இல்லையாடா. லீவ் மீ அலோன் போட்டால் ஒன்றும் ஆகாது. பக்கம் போயில ஒரு வாட்டி பக்கம் போயில ஒரு வாட்டி வந்துச்சு ஃபீலிங்ஸு. இன்றைய முக்கிய செய்திகள். லாஸ் சாண்டோஸ் ரேடியோவை நீங்கள் மாற்றினத்துக்கு நன்றி. இன்றைய முக்கிய செய்திகள் என்னவென்றால், ஒரு பில்டிங்கில் கொலை நடந்து விட்டிருக்கிறது. லாயர் வீட்டு பக்கத்தில் கொலை நடந்தது. லாயரை கொலை செய்து விட்ட ஒரு நபர் யார் என்றால் டாமி வெர்சிட்டியோட கார் தான் என்று நமக்கு தெரிய வருகிறது. டாமி வெர்சிட்டி அவர் ஃப்ரெண்டின் லாயரை நல்லா ஏற்றி விட்டுறார். நம்ம கார் கட்டினாலும் நம்மளை என்னெல்லாம் பேசணும் பாருங்க. என்ன நம்ம ஏற்ற கொண்டுருக்கலையா நாடு நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு அவனை அடிச்சுக்கொள்ள சொல்லியிருக்கான் லாயர். இல்லைன்னா அவன் என்ன கெட்டவன் போல. சிக்னலை போட்டு தொலைகிறானுங்களே. இன்றைய முக்கிய செய்திகள். ஒருத்தனை அடித்து கொன்று ஹேமர் அங்கே கிடக்குது. அவன் தீவிரவாதி. அவனை கொன்றவர்களுக்கு மிக்க நன்றி என்று போலீசார் திறப்பிலேருந்து தெரிவிக்கப்படுகிறார்களே. அவர் அந்த சுத்தியல் படி பார்த்தீங்கள் என்றால் டாமி வெர்சிட்டியோட சுத்தியல் என்று கொல்லப்படுகிறார்கள். போச்சு. போலீசார் திருப்பில் என்று மிக்க நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாட்டு பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் பாடின பாட்டு ஹே மின்னலே. எவடா ஏன் வண்டி வேலை போது? மூட முடியே, நீ தாண்டா சிக்னலில் ஒழுங்காக வர முடியுங்க. சிக்னலில் ஒழுங்காக வர முடியுங்க. எனக்கு மூட முடியும். நம்ம டாமிக்கு மூச்சு வாங்கிட கொஞ்சம் வேணும். ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா ஆக்சிஜன் ஆகணும்.
ஆக்சிஜன் ஒன்று இருக்குண்ணா. இந்த கார் கொஞ்சம் அதிகமாக வழி தாங்கும் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம தப்பான கார் எடுத்துட்டோம்ன்றதுல இனி நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கார் வச்சுனா இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு கார் தெஃப்ட் செய்யப்பட்டது என்று ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பேர் பண்ணுவீங்க? அந்த அந்த காரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. பேர் ஜேம்ஸ் கோரா. அந்த பொம்பளையை ஷார்ட் ஃபார்மாக எல்லாரும் கோரா வென்று கூப்பிடுவாங்க. கோராவோட சொந்தக்காரங்களாக நீங்கள் என்றால் நீங்கள் இந்த காரை கண்டுபிடித்து கொடுங்கள். இல்லை நீங்கள் காரை திருடினவர்கள் நல்லவர்கள், ஆபத்துக்கு பாவம் ஏன் என்று இருந்தீர்கள் என்றால் காரை உடனடியாக வேலையை முடித்து கொடுக்கவும், உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுப்போம். முடியா போலீஸு, நான் கோரா கிட்டே எதுவா என் காரை கொடுத்து அடிச்சுட்டு போயிருக்கா, நீ என்னடானா அவனுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறியாம்மா? தக்க சன்மானம் அன்றில் இப்போ நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ரேடியோ முதல்ல ஆஃப் பண்ணியா லைவில். நம்ம இப்போ அந்த காரில் ஏறுறோம். சூப்பர். இந்த கார் போயிடுச்சு. நம்ம அடுத்தது வேற மிஷின் பார்க்கலாம். நம்ம லாயர் சொன்னதை பார்த்தோம். வேற எங்கேயாவது பார்ப்போம். லாயர் மிஷினா திருப்பி அவன் வீட்டுக்கே போவோம். நல்ல கார் எடுத்துட்டு போகலான்றே. அதுக்கு நான் வீடியோ பாஸ் அன்றுங்க நம்ம கார் தான் கராஜில் எடுத்துடுறேன். ஏன் நான் வீடியோ பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். நான் இடத்துக்கு போகிற வரைக்கும் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். கார் எடுக்கிற வரைக்கும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சாரின்றே கை ஸ்லிப் ஆகிடுச்சு. நீ பாஸே பண்ண மாட்டேன். செய்திகள். இன்று காலையில் ஒரு பேங்கில் ராபரி நடந்த குரூப்பில் டாமி வெர்சிட்டியின் மிக நெருங்கிய நண்பன் சிஜே கொள்ளையடித்ததாக கூறுகிறார்கள். அடப்பாவீங்களா? சிஜே ஊர்புறாக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சிஜே கிடைத்தால் டாமி வெர்சிட்டி நம்ம ஆஃபீஸுக்கு வருவோம். லாயர் ஆஃபீஸ்டாக போகணும். இப்போ வேறு வழி இல்லை. அடே லாயரு. என்ற முக்கிய செய்திகள் ஆச்சும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆனந்தராக சீரியலில் நிறைய ட்விஸ்ட்டுகள் நடத்திருக்கு. அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். லாஸ் சாண்டோஸ் ரேடியோவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. லாஸ் சாண்டோஸ் ரேடியோவை வாங்குறது என்றால் 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்ம மீம்ஸ் எல்லாம் போட்டு விட்ருவோம். நம்மளோட முதல் மீம் என்னென்னா, நான் போலீஸார்களை கேலி செய்து போட்ட மீம். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டாக இருந்தால் பரோட்டா. பைத்தியக்காரங்களா பண்ணுவோம். ஐயா இடேட்லாம் போன்றவே டிராஃபிக் ஆனடே. முன்னாடி என்னே விட்டேன். இந்த கார் கொள்ளையடிச்சு போகிறான். ரொம்ப மோசமாக பண்ணுறோம். நம்ம மல்டிப்ளேயரும் விளையாடுறையே, நார்மலாக விளையாடுறோம். ஒரு அக்காவின் காரை கேலியாக ஆட்டை போட்ட ஒருத்தன் மாட்டப் போகிறான். அவனோட சொந்தக்காரன் டாமி. அட பாவி, அது நம்ம சொந்தக்காரன். அவன் அன்று கிளட்டு போயலா. அட பாவியே. டாமி வெர்சிட்டியின் சொந்தக்காரங்கள் என்று கூறப்படுகிறார்கள். அந்த பொண்ணும் டாமி வெர்சிட்டியின் சொந்தக்காரி தான். ஆனால் அவர்கள் ஒதுக்கப்பட்டுகிறார்கள். காலையிலேயே நான் ரொம்ப டிராஃபிக். நான் எஃப்எம்காக வந்ததுனால கொஞ்சம் உளறேன். ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு. இவன்றே 8 கழிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த 8 மட்டும் தாண்டிடலாம். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் பாஸ் பண்ணிப்போம். நண்பர்களே, ஒருத்தன் வந்துட்டு டிராஃபிக்கில் என்னை மூடி விட்டான். அது பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் சண்டை போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அது கொஞ்சம் பாஸ் செய்திகள். அதனால் ஆனால் இந்த நியூஸ் வேறு செடிகள்னு போட்டு தொலைவோம். நம்ம எஃப்எம் சேனலை மாற்றுகிறார்கள். நாளைக்கு எஃப்எம் சேனலை நம்ம மாற்றுறோம். ஏன்டா இது மாற்றிட்டு
நம்ம மிஷின் கிட்ட வந்துட்டோம், லாயர்கிட்ட வந்துட்டோம். ஐயோ ஃபோன் வருது. ஹலோ தம்பி, நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் ஃபோனை கட் தம்பி உள்ள லாயர் இருக்கான், போய் பாருங்கள். நான் உங்களுக்கு பணம் தருவேன் நான் தம்பி. டாமி யூனிவர்சிட்டி தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா லாயர் பணம் தருவாங்க தம்பி. நீங்கள் நல்லவராமே கேள்விப்பட்டிருக்கேன். டாமி யூனிவர்சிட்டி தானே தம்பி நீங்கள்? யார்? நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவராமே தம்பி. ஆமாம் ஆமாம். யாரும் கொலை பண்ணியிருக்காங்களா வீட்டில்? ஆனால் பாவிங்களா. சரி நம்ம லாட்ஜ் வீட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட டவுட் இருக்குன்னா கேட்போம். சார் 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 லாயர் இருக்காரா? இருக்காரு தம்பி, போங்க. லாயர் நம்ம ஃப்ரெண்டு தான், அதனால தான் வீட்டுக்கு போகிறோம். தம்பி உள்ளே போகும் தம்பி. சரி, எப்படி யூடியூப் சேனல் போகுது? நான் லாயர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லியிருக்காரு. 43 சப்ஸ்கிரைபர் சாமி. ஆமாம் ஆமாம். இப்படியே 100 அடித்தா நல்லாயிருக்கும். சரி, நம்ம நண்பர்களே பாட்டா நல்லாயிருக்கும். சரிடா, என்னடா நீங்கள் ஒன்று மிஷன் சொல்கிறாங்க செஞ்சேன்னா உனக்கு கொஞ்சம் காசு தருவேன், 500 ரூபா கிட்ட. அது செய்தா, உனக்கு தான் காசு பிரச்சனையாக இருக்கே. உன்கிட்ட கூட $1000 தான் இருக்காமே. ஆமாண்டா, என்ன பண்ணுறது? உனக்கு சொசைட்டிலேருந்து உனக்கு ஒரு 300 ரூபா காசு தந்தாங்களாமே. ஆமாம், அதை வச்சு தான் நீ ஓட்டிருக்காங்க. உனக்காக நான் அந்த மிஷன் தரேன், $500 தரேன். ஐயோ, $500 சூப்பர். என்ன மிஷன்? இன்னைக்கு ஒரு பெரிய மிஷன். எங்கள் ஆஃபீஸ்க்கு போ. ஆஃபீஸ்க்கா? என்ன பண்ணுறது? வழியில் போய் இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் வீடியோ பாஸில் வச்சுக்கூடா. நம்மளை யாரோ முட்டிட்டாங்கடா. நம்மளை செய்திகள் ட்ரெஸ் போக சொல்கிறானுங்க. நம்மளை ட்ரெஸ் கடைக்கு போக சொல்கிறாங்க. நம்ம எதுக்காக இருக்கும்? ட்ரெஸ்ஸை மாட்டிக்கலாம் நம்ம. ஐயோ, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டதே இல்லையே, ஃபஸ்ட் டைம் போடுறேன். என்ன பண்ண நம்ம வரணும்? இன்றைய முக்கிய செய்திகள். டாமி யூனிவர்சிட்டியின் காரை ஒருத்தன் நாட்டையே போட்டு விட்டு போயிட்டான். இன்றைய முக்கிய செய்திகள். துணி கடையிலிருந்து ட்ரெஸ் மாற்றின டாமி அடையாளமே தெரியவில்லை என்று 10,000 பேர் சொல்லுகிறார்கள். ஐயோ, இப்போ நான் ஒரு வழி பண்ணி ஆகணும். அம்மா கொஞ்சம் இறங்குறியா ப்ளீஸ்? சரி அண்ணா, இறங்குறேண்ணா. 2 நிமிஷத்தில் கார் தந்துடுவீங்களாண்ணா? கரெக்டாக தந்துடுறேம்மா. ஒரு 2 நிமிஷம் என்னண்ணா? என்ன அண்ணா, 2 வருஷமே வச்சுக்கோங்கண்ணா. ஓ, தேங்க்ஸ். அந்த நம்பா கொஞ்சம் நல்லமா இருக்கும் போல. நல்லவங்களா இருந்தால் இந்த மாதிரி தர்றாங்க. முக்கிய செய்திகள். டாமி யூனிவர்சிட்டி இன்று சுற்றி கடைக்க போகிறாராம். ஐயோ, லாஸ் சாண்டோஸ் நியூஸுக்கு போகிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். டாமி யூனிவர்சிட்டி என்றவர் ரொம்ப நல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் டாமி யூனிவர்சிட்டியை ஊருக்கு கேடு பண்ணுறாரு என்று தெரியுமா? அது பார்ப்போம். போய் டாமி யூனிவர்சிட்டி பண்ணுற முதல் கேடு என்னன்னா எல்லாரையும் கொலை செய்வாராமா. எவனா எடுப்பு கார் கொண்டு இருக்கேன். இன்றைய முக்கிய செய்திகள். டாமி வளைஞ்சு போகிற ரோடா? டாமி யூனிவர்சிட்டி கொலையை இந்த ரோடா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்குது. டாமி யூனிவர்சிட்டி கொலையை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். டாமி யூனிவர்சிட்டி உண்மையாலுமே அவர் கொலை பண்ணவில்லை. அவர் மாதிரியே ஒருத்தர் தான். எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஜபக்கலா ஐயர் தான். அந்த ஐயர் பண்ணி வச்ச வேலையினால்தான் டாமி யூனிவர்சிட்டி மேல் புகார் விழுந்திருக்குது. சிலுக்கடி வெப்பாங்கிலாடி மாமா டல் அடித்த கலரு கண்ணாடி. நம்ம என்னடா பண்ணுறது? மிஷின் பாஸ் பண்ணிட்டோம். என்னோட நாய்க்குட்டி வீடியோக்குள்ளே வந்துருச்சு. அவளை பேச வைக்க முடியாது, அவள் கத்திடுவா. எல்லாம் அமுக்கு இல்லை பேசுது கேட்கணும். போடு, நீ பேசுனது.
டாம் யுனிவர்சிட்டி பெரிய சாதனையை படிச்சிருக்கார். சாதனையை படிச்சுட்டா எங்கள் அண்ணன் டாம் யுனிவர்சிட்டி சாதனையை படிச்சுட்டா. செல்லக்குட்டி ஒரே ஒரு மிஷின் முடிச்சு போயிடலாம்ன்றல லாயர் திருப்பி கூப்பிட்றான். ஆனால் ஒரு மிஷின் எப்படியும் சொல்லலாம் போகிறான். லூஸ் பையன் எப்போ பார்த்தாலும் மிஷினுன்னு சொல்லிட்டானுங்க. சரி வந்து ஒரு மிஷினில் முடிச்சுட்டு போவோம். வழி இல்லை, காலம் இருண்டதில்ல. தள்ளியா இங்கே அந்த லாயரோட வீடு இருக்குது. மேப்பில் லொக்கேஷன் தம்பி நான் லாயர் இல்லை, நான் வெரி கேரி கிரவுண்ட். நான் வேற ஒருத்தன். நான் சொல்கிற மிஷினை முடிச்சேண்ணா. உனக்கு மைண்டில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கொடுப்பேன். சூப்பர். எங்கே இருக்க? அது எனக்கே தெரியாதியா, என் அட்ரஸ் எனக்கே தெரியாதியா. பைத்தியக்காரன் என் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாதியா. செல்லக்குட்டி நாய்க்குட்டி அவன் பைத்தியமா குட்டி. அவன் எங்கே தெரியாடா. உன்னோட அம்மா அப்பா யாருன்னு தெரியுமையா? ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மிஷின் முடித்து காசு கொடுக்குறது மட்டும்தான் தெரியும். ஆனால் எந்த வார்த்தை தெரியுமாயா? அதுவும் தெரியாதியா. நான் கொடுக்குறத கொடுத்துருவேயா. ஐயோ சரியா, உன் வீடியோ முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டை போடலாம் இல்லையா? இந்த வீடியோலோட அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். பாய்.